வணக்கம் பிள்ளைகள். அப்ப இணைகரங்கள் 1 அதை நாங்க முடிச்சிட்டோம். இப்ப நாங்கள் இணைகரங்கள் 2 பாகம் 2க்கு வாரம். இணைகரங்கள் 1 என்ற பாடத்துல நாங்கள் இணைகரத்தில பண்புகளை படிச்சோம். அதாவது ஒரு நாற்பக்களை இணைகரம் என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கும் என்றதை நாங்க இணையகரங்கள் பார்ட் 1ல பார்த்தனாங்க. ஓகே, இப்ப இணையகரங்கள் 2 என்ற பாடத்துல இணையகரங்கள்னு சொல்ல போறது நாட்பக்கள் ஒன்று தரப்புறாங்க. கேள்வியில நாட்பக்கள் ஒன்று தரப்புறாங்க. 4 பக்கம் இருக்கிற ஒரு மூடிய தளவுருவை நாங்க நாட்பக்கள்னு சொல்லுவோம். அந்த நாட்பக்களை எப்படி இணையகரம் என்று காட்டலாம், என்னென்ன தேற்றங்கள் இருந்தா, என்னென்ன அவருடைய பண்புகள் இருந்தா அவர் எப்படி இணையகரம் என்று காட்டலாம் என்றதான் நாங்க இந்த இணையகரங்கள் 2 என்ற பாடத்துல படிக்க போறோம். 1 விட இந்த 2ன்றது இம்பார்ட்டன்ட். இந்த இதுதான் எங்களுக்கு அடிக்கடி பயன்பட போகுது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் கேள்வியில பிக்யூஆர்எஸ் ஒரு இணைகரம் என காட்டுக என்று சொல்லிதான் கேள்வி வரப்போகுது. சரியா? இப்ப நாங்க பண்புகள் படிச்சா அது பார்ட் 1ல வர அந்த 25 கேள்வியில வரும் ஒரு சின்ன கேள்வி உண்டு, ஒரு கேள்வி கொண்டு வரும். இது இணையகரம். அப்ப இப்ப எதிர்பார்க்க சமம்னா ஒரு பக்கத்துல இருந்துட்டு மற்ற பக்கத்தை கேட்கலாம். அப்படி சின்ன கேள்விகள் வரும். நேரங்கள் பார்ட் 2ல நாங்க ஒரு நாட்பக்கல நேரம் வந்து காட்டுறது அப்படின்னு படிக்க போறோம். அதுதான் எங்களோட செகண்ட் பார்ட்ல வர நிறுவல் கேள்வி, பெரிய நிறுவல் கேள்வி. அதுல பிக்யூஆர்எஸ் ஒரு நேரம் என காட்டுக என்று சொல்லக்குள்ள என்னென்ன இருந்தா அதை காட்டலாம் ஈஸியா என்று சொல்லி படிக்க போற ஒரு இலகுவான பாடம் தான் இந்த இணையகரங்கள் 2. ஓகே தானே? சரி, அப்போ அந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு இணையகரத்துல பண்புகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி வைக்கலாம். சரியா? இணையகரத்துல பண்புகள் நம்ம படிச்சுனாங்க. இணையகரங்கள் 1 என்ற பாடத்துல இணையகரம் என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு இந்த 4 பண்புகளும் இருக்கும். என்னென்ன? இணையகரத்துக்கு ஒரு இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும். அதே மாதிரி எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். ஒரு இணையகரத்தின் மூலை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கூறும் 2 சம பகுதிகளாக பிரிக்கும். அதே மாதிரி இணையகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை மற்றொன்று இரு சம கூறும் சொன்னா ஒரு மூலை விட்டத்தை இன்னொரு மூலை விட்டம் வந்து 2 பகுதிகளாக பிரிப்பார், 2 சம பகுதிகளாக பிரிப்பார். ஓகே தானே? இது போலவும் நாங்க இணையகரத்தில பண்புகள் இணையகரங்கள் பார்ட் 1ல பார்த்தாங்க. இப்ப இவரை வச்சுக்கொண்டு, சரியா, இவர்ல சில விஷயங்களை வச்சுக்கொண்டு இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம் என்று பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப முதலாவதா நாங்க படிச்சது வந்து இணையகரத்தில பண்புல முதலாவதா படிச்ச பண்பு வந்து இணையகரத்தில எதிர்பக்கங்கள் சமம். இணையகரமா இருந்தா பிள்ளைகள் எதிர்பக்கங்கள் சமம். அப்ப அதை மாத்தி சொன்னா எப்படி வரும்? அதை மாத்தி சொன்னா இணைகரமா இருந்தா எதிர்பக்கங்கள் சமம். அப்ப எதிர்பக்கங்கள் சமனா இருந்தா அவர் ஒரு என்னன்னு சொல்லலாம்? அவரை என்னன்னு சொல்லலாம்? இணைகரமா இருந்தா எதிர்பக்கங்கள் சமன். அப்ப எதிர்பக்கங்கள் சமனாக இருந்தா அவர் ஒரு இணைகரம். அதான் நாங்க இதுல படிக்க போற தேற்றம். முதலாவது தேற்றம் வந்து எதிர்பக்கங்கள் சமனாக இருந்தா, சரியா, ஒரு நாட்பக்களின் சரியா எதிர்பக்கங்கள் சமனாக இருந்தா, உதாரணத்துக்கு இப்படி ஒரு 4 பக்கங்களை கொண்ட ஒரு நாட்பக்கம் வந்து தராங்க பிக்யூஆர்எஸ். ஓகேவா? அப்ப தரவு தராங்க இந்த பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் என்று தந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த கியூஆர் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் தராங்க, பிஎஸ் வந்து 5 சென்டிமீட்டர் தராங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, பிக்யூக்கு எதிர்பக்கம் எஸ்ஆர். அப்ப இந்த 2 எதிர்பக்கங்களும் சமனாக இருக்கு. அதே மாதிரி இந்த பிஎஸ்க்கு எதிர்பக்கம் வந்து கியூஆர். இவர் 5 சென்டிமீட்டர் தந்திருக்கு, இவரும் 5 சென்டிமீட்டர் தந்திருக்கு. அப்ப இந்த 2 எதிர்பக்கங்களும் சமன், இந்த 2 எதிர்பக்கங்களும் சமன். ஆகவே இதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்? இந்த பிக்யூஆர்எஸ் ஒரு இணைகரம் என்று சொல்லலாம். ஓகே தானே? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இணைகரமா இருந்தா எதிர்பக்கங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமனாக இருந்தா என்ன? ஒரு நாற்பக்கண்ட எதிர் பக்கங்கள்
எதிர்பக்கங்கள் எதிர்பக்கங்கள் சமனாயின் அவர் ஒரு நிகரம். இதான் முதலாவது தேற்றம். விளங்கினதா எல்லாருக்கும்? விளங்காட்டி கேளுங்க. சரியா? நேற்று ஒரு விஷயம் படிச்சிடான். தேட்டம் வருதலை அடிக்கடி வரும் நிறுவல்கள். பாருமா, நேற்று சமாந்திரம் என்று காட்டுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தேன் நான் உங்களுக்கு. சமாந்திரம் என்று காட்டுறதுக்கு சமாந்திரம் என காட்டுக. உதாரணத்துக்கு PQ RS என்ற இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்திரம் என காட்டுக. இதுதான் கேள்வி. அப்ப நம்ம படிச்சனாங்க இந்த PQவும் RSம் சமாந்தரமாக இருந்தா இந்த ஒன்றூட்ட கோணங்கள் சமம். என்ன? PQவும் RSம் சமாந்தரம் எனில் ஒன்றூட்ட கோணங்கள் சமம். அப்ப இதை மாத்தி சொன்னா எப்படி சொல்லலாம்? மாத்தி சொன்னா அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். மாத்தி ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம், ரெண்டு கோணம் சமம். அதேதான் பவித்ரா, வெரி குட். ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று சொன்னா PQவும் RSம் சமாந்தரம். தேற்றமும் மறுதலையும். PQவும் RSம் சமாந்தரம் என்று சொல்லியிருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப மாத்தி இந்த ஒன்று விட்ட கோணங்கள் ரெண்டும் சமனாக இருந்தா PQவும் RSம் சமாந்தரம். அப்ப உங்களுக்கு PQவும் RSம் சமாந்தரம் என காட்டுகன்னு சொன்னா உடனே நீங்க யோசிக்கணும். சமாந்திரம் என காட்டுகன்னா சமாந்திரம் என காட்டுகன்னு டைரக்டா சமாந்திரமா காட்டலாது. அப்ப சமாந்திரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருக்கு தானே. அப்ப நம்ம பேசாம ஒன்று விட்ட கோணங்களை சமன் காட்டுவோம். காட்டினா ரெண்டும் சமாந்திரம் எழுதலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் இணைகரமா இருந்தா எதிர்பக்கங்கள் சமனா இருக்கும் தானே. அப்ப எதிர்பக்கங்கள் சமனா இருந்தா அவர் ஒரு இணைகரம். இப்ப பண்புகளை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். இந்த தேட்டங்கள்ல இலகுவா வெட்டி பார்க்கலாம். ஓகேவா? அப்ப அடுத்த பண்பு என்ன சொல்லுது? இணைகரத்தின் அடுத்த பண்பு என்ன? ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். சரியா? ஒரு இணைகரமாக இருந்தா, இணைகரம் என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவருடைய எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். சரியா? அப்ப இதை மாத்தி சொன்னா எப்படி வரும்? இதை எப்படி மாத்தி சொல்லலாம்? எப்படி மாத்தி சொல்லலாம்? எதிர்கோணங்கள் சமன். எதிர்கோணங்கள் சமனாயின் அது இணைகரம். அது ஒரு இணைகரம். எதிர்கோணங்கள் சமனாயின் அந்நாட்பக்கள் ஒரு இணைகரம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேள்வி ஒன்று தராங்க. சரியா? இப்படி ஒரு கேள்வி தராங்க. சரியா? ABCDன்னு சொல்லி ஒரு நாட்பக்கள் இருக்கு. ஒன்றுமே சொல்லல. அந்த சமாந்திரங்கள் எல்லாம் குறிக்கிறது. இப்படி எம்டியா இருக்கு. ABCD என்றது ஒரு நாட்பக்கள். இது இணைகரம் என காட்டுகன்னு மட்டும் சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்ப இதுல தர ஒன்று தந்திருக்காங்க. இந்த கோணமும் சமன் என்று தந்திருக்காங்க. இந்த கோணம் சமன் என்று தந்திருக்காங்க. சரியா? இது ஒரு 110, இது ஒரு 110 சொல்றாங்க. சரி, இவ்வளவுதான் தந்திருக்கு. வழக்கமா போடுற இந்த சமாந்திரங்கள் அது ஒன்றுமே இல்லை. இவ்வளவுதான் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, இந்த ஏக்கு எதிர்கோணம் யாரு? பியா சியா டியா? ஏக்கு எதிர்கோணம் யாரு? மூன்றுல யாரு? எதிரில பார்த்துட்டு இருக்கிறவர், எதிர்கோணம். அப்ப ஏக்கு எதிர்கோணம் சி. அப்ப ஏயும் சியும் சமன் என்று தந்திருக்காங்க. ஒரு எதிர்கோணங்கள் சமம். அது மாதிரி பிக்கு எதிர்கோணம் யாரு? ஏயா டியா? டி. பிக்கு எதிர்கோணம், பிக்கு எதிரில் இருக்கிறவர் டி. அப்ப பியும் 110 தந்திருக்கு, பியும் 110 தந்திருக்கு. அப்ப இந்த எதிர்கோணங்களும் சமன். அப்ப ரெண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருக்கு. அதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்? ஆகவே ABCD ஒரு இணைகரம். சரியா? எழுதணும். ஒன்றா எழுதணும். ஏ கோணமும் சி கோணமும் மூன்றெழுத்துல எழுதணும். உதாரணம் DAB. ஏ கோணமும் சி கோணமும் சமன். அது மாதிரி தரவு தந்திருந்தா தரவு போடும். தரவு. ஓகே. அத மாதிரி பி கோணமும் டி கோணமும் சமன். தரவு. இனி அடுத்த லைன் என்ன எழுதுவோம்? ஏ கோணம் சமன் சி கோணம், பி கோணம் டி கோணம் எழுதிட்டோம். ஆகவே ABCD
ஒரு இணைகரம். பிரேக்கெட்ல காரணத்துக்குள்ளதான் போடுவோம். எதிர்கோணங்கள் சமனெனின் நாட்பகல் ஒரு நாட்பகலின் எதிர்கோணங்கள் சமனெனின் அவர் ஒரு இணைகரம் என்று சொல்லி எழுதுவோம். ஓகேவா? ரெண்டாவது விளங்கிச்சா? எதிர்கோணங்கள் சமம் எனின் இணைகரம். சரியா? ஓகே, அப்ப அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. மூளை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கூறும். மூளை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கூறும். சரியா? அப்ப இதை வச்சு நாங்க இணைகரம் வந்து காட்டேனாது. சரியா? மூளை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கூறும்னு சொன்னா, அப்ப மூளை விட்டம் அதன் பரப்பளவை இரு சம கூறு. இணைகரத்தில மூளை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கூறும். அப்ப மூளை விட்டத்தால பரப்பளவை இரு சம கூறுச்சுன்னு சொன்னா அது ஒரு இணைகரம் வந்து சொல்ல இயலாது. இப்ப உங்களுக்கு கீறி காட்டுறேன் பாருங்க. ஒரு நாட்பக்கட கீறும். சரியா? 4 பக்கம் இருந்தா அது நாட்பக்கம். 4 பக்கம் இருந்தா போதும் தானே. 1 2 3 4. இது ஒரு நாட்பக்கம். சரியா? இவரும் ஒரு நாட்பக்கம். 1 2 3 4 4 பக்கம் இருக்கு. சரியா? அப்ப மூளை விட்டத்தை நினைக்கிறேன். இந்த இருக்கு, இது ஒரு மூளை விட்டம் தானே. மூளை விட்டத்தை நினைக்கிறேன். இந்த பரப்பளவும் இந்த பரப்பளவும் சமனண்டே வச்சுக்கொள்ளுங்களேன். இது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும், இவரும் ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும். அப்ப மூளை விட்டம் அதன் பரப்பளவை இது சம கூறுடுகிறது. அதுக்காக சொல்லலாமா இந்த உருவம் ஒரு இணையகரம் சொல்லலாமா? இது ஒரு இணையகரமா? இல்ல. இல்ல. சரியா? அப்ப விளங்கி கொள்ளுங்க. மூளை விட்டம் இணையகரத்தில மூளை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கூறுடும். அதுக்காண்டி மூளை விட்டத்தால பரப்பளவை இரு சம கூறுட்டா எல்லாம் அது ஒரு இணையகரம் சொல்லலாது. சரியா? அப்ப அவருக்கு பதிலா வேற என்ன இருக்கு? அடுத்ததை பாருங்க. நாலாவது என்ன படிச்சாங்க? மூளை விட்டங்கள் ஒரு இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறுடும். ஒரு மூளை விட்டம் இன்னொரு மூளை விட்டத்தை ரெண்டா பிரிப்பார். ரெண்டு படிச்சுனாங்க. இணைகரமா இருந்தா ஒரு மூளை விட்டம் இன்னொரு மூளை விட்டத்தை 2 சம துண்டுகளாக பிரிப்பார். சரியா? அப்ப இவரை வச்சு நாங்க இணைகரம்னு காட்டலாம். ஒரு நாட்பகல்ட மூளை விட்டங்கள் சரியா? மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறுடின் ஒரு நாட்பகல்ட மூளை விட்டங்கள் இன்னொன்று இரு சம கூறுடின் அந்நாட்பகல் ஒரு இணைகரம் வந்து காட்டலாம். சரியா? பாருங்க, ஒரு கேள்வி எப்படி தாராங்க. இந்த கேள்வியில எப்படி தாராங்க? ஒரு நாட்பகல் தந்திருக்கு, மூளை விட்டங்கள் ஜெயின் பண்ணுது. இந்த மூளை விட்டமும் நினைச்சிருக்கு, இந்த மூளை விட்டமும் நினைச்சிருக்கு. சரியா? ஏபிசிடி என்று சொல்லி ஒரு நாட்பகல் தந்திருக்காங்க. அந்த ஏசி என்ற மூளை விட்டத்தையும் பிடி என்ற மூளை விட்டத்தையும் இணைச்சிருக்கு. சரியா? அதோட ஒரு மேலதிகமா ஒரு தரவு தராங்க. இந்த புள்ளிக்கு ஒரு பேர் இருக்குமே, நடுப்புள்ளிக்கு இ என்று பேர் இருக்கும். நடுப்புள்ளிக்கு இ என்று பேர் இருக்கும். நடுப்புள்ளிக்கு இ என்று பேர் இருக்கும். இந்த பிஇ என்ற துண்டும் சமன் என்று கேள்வியில தந்திருக்கு. ஓகே, அத மாதிரி இந்த ஏஇ என்ற துண்டும் இசி என்ற துண்டும் சமன் என்று தந்திருக்கு. ஓகேவா? சரிதானே? அப்ப இதுல இருந்து நாங்க எழுதலாம் ஏஇயும் ஈசியும் சமன் பிரேக்கெட்ல தரவு கொண்டு போடுவோம். தந்திருக்காங்க, படத்திலேயே தரவு தந்திருக்காங்க. அப்ப தரவு எழுதுவோம். அதே மாதிரி பிஇயும் டிஇயும் சமன். பிஇயும் சமன், அதுவும் தரவு. சரியா? அப்ப மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறுகிறது. இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த ஏசி என்ற கோட்டை டிபி ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. இந்த கோடு இப்படி க்ரோஸ் பண்றதால இதுவும் சமனா பிரிச்சிருக்கு. அது மாதிரி இந்த கோட்டை இவர் ரெண்டா பிரிக்கிறார். ஏன்னா இந்த ஏசி டிபி என்ற கோட்டை இந்த ஏசி வெட்டி கொண்டு போறதால பாருங்க
இந்த டிஇயும் இபியும் சமனா இருக்கு. அதான் ஒன்றை இன்னொன்று ஒரு மூளை விட்டத்தை இன்னொன்று விட்டக்குள்ள ரெண்டு சமபகுதிகளாக பிரிக்கிறார். அதான் நினைகரமா இருந்தா மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறும். அப்ப மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறுட்டா அந்நாட்பகல் ஒரு நிகரம்னு காட்டலாம். ஓகேவா? இதுல இருக்கிற மூன்று இஞ்சால வந்துச்சு. சரியா? அப்ப இன்னொரு இடம் விட்டு இருக்கேன், இன்னொன்று இருக்கும் என்ன, இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று, இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று இருக்கு. சரியா? படிவா கவனிச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று. ஒரு சோடி எதிர்பார்க்கங்கள். சரியா? இதுல எல்லாத்துலயும் மற்ற எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு சோடி காட்டும். இதுல மட்டும் ஒரு சோடி எதிர்பக்கங்கள், ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும், சரியா, சமனும் சமாந்தரமும் ஆயின், சமாந்தரமும் ஆயின் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனாகவும் இருந்து அதே பக்கங்கள் சமாந்தரமாகவும் இருந்தா அந்நாட்பக்கங்கள் ஒரு இணைகரம் வந்து காட்டலாம். சரியா? பாருங்க, ஒரு கேள்வி தராங்க. கேள்வி தராங்க. இப்ப பிக்யூஆர்எஸ் என்று சொல்லி ஒரு நாட்பக்கல் இருக்கு. பிக்யூஆர்எஸ் என்று சொல்லி ஒரு நாட்பக்கல் இருக்கு. வேற எந்த தரம் தரல, இதை மட்டும் தரம். பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் தந்திருக்கு. அதே மாதிரி பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம் தந்திருக்காங்க. பாருங்க, பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் தந்திருக்கு. அது மாதிரி பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம் தந்திருக்கு. சரியா? அப்ப நாங்க எழுதுவோம், பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் தரவு, பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் தரவு. அதே மாதிரி பிக்யூ சமாந்தரம் எஸ்ஆர் அதுவும் தரவு. படத்திலே தந்தா தரவுன்னு எழுதுவோம். சரியா? நம்ம கண்டுபிடிச்ச ரீசன் எழுதுவோம், எப்படி கண்டுபிடிச்சோம். பிக்யூவும் எஸ்ஆரும் சமன், பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம். ஆகவே பிக்யூஆர்எஸ் நாட்பகல் பிக்யூஆர்எஸ் ஒரு இணைகரம். ரெண்டு போட்டா அதுல காரணம் தெரியுது. ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் ஆயின் அந்நாட்பக்கல் ஒரு இணைகரம் என்று சொல்லி காரணத்தை முழுமையா எழுதுவோம். ஓகேவா? இங்க பாருங்க, மற்ற எல்லாத்துலயும் இவர் ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்று சொல்றேனே. இஞ்சாலி பக்கம் பாருங்க, எனக்கு இஞ்சாலி பக்கம் பாருங்க, இவர் ஒரு ஸ்பெஷல். இன்னும் என்ன ஸ்பெஷல்ண்டா, எதிர்பக்கங்கள் சமன்ண்டா ஒரு எதிர்பக்கத்தை மட்டும் காட்டலாம். என்ன, ஒரு சோடியை மட்டும் காட்டல, அது ரெண்டு சோடியையும் காட்டும். பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் காட்டணும், பிஎஸ்ஸும் கியூஆரும் சமன் காட்டணும். அப்பதான் எதிர்பக்கங்கள் சமன். ரெண்டு சோடி எதிர்பக்கங்களும் சமன் காட்டினா தான் அது இணைகரம் காட்டலாம். அப்ப ரெண்டு சோடியையும் காட்டும். இப்ப இதுக்கு வாங்க, ரெண்டாவது பாருங்க, எதிர்கோணங்கள் சமனாய் என்றதை யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த பி கோணமும் ஆர் கோணமும் சமன் காட்டணும். அது மட்டும் போதாது, கியூ கோணமும் எஸ் கோணமும் சமன் காட்டணும். அப்ப ரெண்டு சோடி எதிர்கோணங்களும் சமன் காட்டணும். ஓகேவா? இவ மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகுறிப்புன்னு சொன்னா, சரியா, மூளை விட்டங்கள் இந்த மூளை விட்டம் இந்த மூளை விட்டத்தை இந்த மூளை விட்டம் ரெண்டு சமவாதிகளா பிரிக்குது என்று காட்டணும். சரியா? அதே மாதிரி இந்த மூளை விட்டம் மற்றவரை ரெண்டு சமபகுதிகளா பிரிக்கிறது காட்டணும். அங்கேயும் ரெண்டு சோடியையும் காட்டணும். ஆனா இவர்ல மட்டும் ஒரு சோடி, என்ன, ஒரு சோடி எதிர்பார்க்குங்கள். இவரும் ஒரு சோடி, ஒரே ஒரு சோடி சமனண்டும் காட்டணும், சமாந்திரம் என்றும் காட்டிட்டீங்கன்னா அது ஒரு நிகரம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் இந்த விஷயம், அவ்வளவுதான். சரியா? நிகரங்கள் பார்ட் 2 ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. என்ன சொல்லணும், ஆல்மோஸ்ட் முடிச்சு. சரி, இப்ப இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இப்ப கேட்கலாம். ஓகே, நாங்க பிள்ளைகள் அப்ப பயிற்சி 17.1 உங்களுக்கு 20 படங்கள் தந்திருக்காங்க. இப்ப நாங்கள் படித்த இந்த தேட்டங்களை பயன்படுத்தி இந்த 20 படத்துல யார், எந்த நாட்பகல் இணைகரம், எந்த நாட்பகல் இணைகரம் இல்லை, ஏன் இணைகரம் இல்லைன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப அனுஷியா சொல்லுங்க, ஏ என்ற படம், ஏ என்ற நாட்பகல் ஒரு இணைகரமா? கொஞ்சம் வேகமா சொல்லுவோமா அனுஷியா?
ஏ என்ற நாட்பகல் ஒரு இணைகரமா? வாரணது பிள்ளையா சொல்றதுக்காண்டி வைக்கப்படாதீங்க, சரியா? பிள்ளையா சொல்றதுக்காண்டி வைக்கப்பட தேவையில்லை. ஆஹ் அது பிள்ளையா சொன்னீங்கன்னு சொன்னாதான் ஆஹ் அடுத்த தரம் அது மறக்காது, ஏன் பிள்ளைன்றது ஞாபகம் இருக்கு. ஓகே, நான் இந்த படத்தை ஷேர் பண்ண கொஞ்சம் வீட்டுல இருக்கும். பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க. ஆஹ் தெரியுதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் தெரியுதா இப்ப எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் இதுல நான் இந்த படம் புக்கை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் புக் புக் தெரியுதா? புக் பேஜ். ஓம் சார் தெரியுது. ஓகே, குட். ஓகே, 4003 சொல்லுங்க. 4003. 4003க்கு கேள்வி சொன்னேன் நான். ஏ வந்து ஒரு இணைகரமா? ஏ என்ற நாட்பகல் ஆமாம் சார். என்ன காரணம்? ஏன் இணைகரம்னு சொல்றீங்க? என்ன காரணத்தை வச்சு? எதிர்பக்கங்கள் சமன். எதிர்பக்கங்கள் சமன். எதிர்பக்கங்கள் சமனா? எதிர்பக்கங்கள் சமன் என்று ஒரு பக்கம் தான் தந்திருக்கு. 4003 ஒரு பக்கம் தான் பாருங்க சமன் தந்திருக்கு. 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். மற்ற பக்கம் சமன் சொல்லியிருக்கா? மற்ற பக்கம் சமன் தந்திருக்கா அனுஷியா? இல்ல. மற்ற பக்கம் சமன் சரல்ல, சொல்லல. அப்ப ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமன் சமாந்திரம்ன்றதை வச்சு ஒரு இணைகரம்னு சொல்லலாமா? ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரம்னு சொல்லி ஒன்று படிச்சாங்கல்ல, ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொன்னா. அப்ப அதை வச்சு ஓ. கொண்டு சொல்லலாமா இதை, இந்த படத்தை இணைகரம்னு சொல்லலாமா? ஓ. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமா இதுல இருக்கு. ஆனா அதே சோடியா இருக்கும். இப்ப நாலும் நாலும் சமன். அதே மாதிரி இந்த நாலும் நாலும் சமாந்திரமா இருந்திருக்கும். இப்ப இவரும் இவரும் சமாந்திரம் என்று சொன்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் இருக்கு, சமாந்திரமாகவும் இருக்கு. அதனால ஒரு இணைகரம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா இங்கால இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு சமாந்திரம் என்று தந்திருக்கு, இந்த பக்கம் ரெண்டு சமன் என்று தந்திருக்கு. அப்ப இதுல எந்த ஒரு அடிப்படையிலையும் இவர் இணைகரம் என்று காட்ட முடியாது. இப்ப விளங்கிச்சா அனுஷியா? இப்ப விளங்கிச்சா? சார். ஓகே, அப்ப அடுத்தது யார்கிட்ட கேட்டான்? அசர் சொல்லுங்க. பி பி என்றது பி என்றது ஒரு இணைகரமா? பி என்ற படம் ஒரு இணைகரமா? ஓம் சார். இணைகரம் என்ன? ஓகே, வெரி குட். அப்ப இணைகரம்னு சொன்னா என்னண்டு இணைகரம்னு காட்டலாமா அவரை? என்ன அடிப்படையில் இணைகரம்னு சொல்றீங்க அவரை? பி எதிர்பக்கங்கள் சமன். எதிர்பக்கங்கள் சமன். என்ன இந்த இருக்கு பாருங்க, இவரும் இவருக்கு எதிர்பக்கம். அப்ப ஒரு சோடி சமனா இருக்கு. அதே மாதிரி இவரும் சமன், இன்னொரு சோடியும் சமனாக இருக்கு. ஆகவே பி என்றவர் ஒரு இணைகரம். ஓகே, வெரி குட். அடுத்த சி ஆட்ட கட்டணும். சி சி நிர்ணயா. சிய சொல்லுங்க. சி ஒரு இணைகரமா? சி ஒரு இணைகரமா? ஓகே, நிர்ணயா. ஒருவேளை சில நேரம் மியூட் எடுக்கலாம் இருந்தாலும் சொல்லுங்க, மியூட்டை எடுக்கலாம் இருக்குன்னு சொல்லி. ஓகே, வேற யாரும் சொல்லுங்க அப்போ. சி என்றது இணைகரமா இல்லையா? சி என்றது இணைகரமா? இல்ல சார். இணைகரம். இல்லை சார். இந்த கோணங்கள் சமனா இருக்கு. 89 சமன், 91 சமனா இருக்கு. எதிர்கோணங்கள் தானே சார் சமனா இருக்கணும். அதேதான், எதிர்கோணங்கள் சமனா இருக்கணும். இந்த 89ண்டா இவர் 89 இருப்போம். இவர் தான் எதிர்கோணம் இவருக்கு. ஆனா அப்படி இல்லை தானே, இவர் எதிர்கோணம் இல்லை. சரியா? அப்ப எதிர்கோணங்கள் சமன் என்று சொன்னாதான் அவரை இணைகரம் என்று சொல்லலாம். ஆகவே சி ஒரு இணைகரம் இல்லை. ஓகேவா? சரி, அடுத்தது யார்கிட்ட சொன்னான்? அடுத்த ஹஸ்னியா. ஹஸ்னி சொல்லுங்க. டி வந்து இணைகரமா?
டி வந்து இணைகரமா இல்லையா? இணைகரம்னு காட்டலாமா? ஹஸ்னி ஹஸ்னி ரிப்ளை பண்ணுங்க ஹஸ்னி. ஹஸ்னியை காணவில்லையே. ஹஸ்னி நித்திரையா? சார் டீனா சார் சொல்லுங்க இணைகரமா? ஓ ஓ என்ன என்ன ஓன்னு சொன்னா எப்படி இணைகரம்னு சொல்லுவாங்க? எப்படி எதிர்பார்க்க சமன் சார். எதிர்பக்கங்கள் சமன். இந்த பி மாதிரியே பாருங்க. பக்கங்கள் சமன். இந்த இருக்கு இவரும் சமன். ஒரு கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் சமன். அது மாதிரி இவருக்கும் ஒரு கோடு போட்டு 4 பக்கமுமே சமன். அதே நேரம் எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கு. ஆகவே டி ஒரு இணைகரம். சரியா? ஓகே குட். அடுத்தது யாருக்கு சொன்ன நான்? அடுத்த யார்கிட்ட சொன்னான்? இ. படம் ஈ யாருக்கு சொன்ன நான்? சொல்லுங்க. யாரு? இத்திசமா இல்லாட்டி பவித்ராவா? இத்திசம். இத்திசம் தான் இப்ப சொன்ன நீங்க தானே? ஏன் டி சார். ஆ சரி. அப்ப அடுத்த ஆள் சொல்லுங்க. பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா ஈ வந்து இணைகரமா இல்லையா? பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா இணைகரம். இணைகரம் எந்த அடிப்படையில பவித்ரா இணைகரம்? ஈ வந்து எந்த அடி? எதிர்பக்கங்கள் சமன். எதிர்பக்கங்கள் சமன். என்ன எதிர்பக்கங்கள் சமன்? இந்த இருக்கு இதுல டபுள் லைன் அடிச்சிருக்குல்ல, இதுலயும் டபுள் லைன் அடிச்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு எதிர்பக்கங்களும் சமன். அதே மாதிரி இதுல பாருங்க சிங்கிள் லைன் அடிச்சிருக்கு, இதுலயும் சிங்கிள் லைன் அடிச்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு எதிர்பக்கங்களும் சமன். ஆக எதிர்பக்கங்கள் சமன் என்ற அடிப்படையில ஈ ஒரு இணைகரம் என்று காட்டலாம். அடுத்தது யார்கிட்ட சொன்னான்? சொல்லுங்க. என்ற கேள்வி ஜி சார். உங்களோட ஜியா பவித்ராட? ஓ சரி ஜிக்கு போவோம். அப்ப எஃப் யார்கிட்ட சொன்னான்? சொன்னான் டே சொல்லுங்க, அல்லது வேற யாராச்சும் சொல்லுங்க. எஃப் இணைகரமா இல்லையா? சஞ்சய் சொல்லுங்க. அடிப்படையில் எஃப் வந்து மூளை விட்டாங்க சம கொடுமன்றார். அதான் வேலை. மூளை விட்டாங்கள் ஒன்றே ஒன்று இது சம கோடு. இந்த இருக்கு சிங்கிள் லைன் அடிச்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு துண்டும் சமன். அது மாதிரி இதுல டபுள் லைன் கீறியிருக்காங்க பாருங்க, இதுலயும் டபுள் லைன் கீறியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டும் சமன். ஆகவே மூளை விட்டங்கள் ஒன்றே ஒன்று இரு சம கோடுவதால எஃப்பும் ஒரு இணைகரம். ஓகேவா? சரி. அப்ப ஜிஏ சொல்லுங்க பவித்ரா. ஜிஏ சொல்லுங்க. ஜிஏ சொல்லுங்க. இணைகரம் இல்ல. இணைகரமா நேரம் இல்லையா? இணைகரம் இல்ல. இணைகரம் இல்லை. ஏன்? இந்த ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமன் சமாந்தரமா இருக்குது. இந்த இருக்கு சமனும் சமாந்தரமும் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சோம். அப்ப இணைகரம் இல்லையா? வேற வேற சோடி. ஒரே அந்த சேமா இருக்கும். எந்த பக்கம் சமாந்தரம் என்று காட்டுறோமோ அதே பக்கம் சமனா இருக்கும். என்ன? ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கணும். அது இவரும் இவருமா இருக்கும். இவரும் இவருமா இருக்கணும் இல்லையா? இதைத்தான் நான் முதலாவதாக கேட்டேன். ஏ என்ற படத்திலையும் குழப்பம் வந்தது. எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தது தானே, கஷ்டம். இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? இந்த படமும் இணைகரம் இல்லை. அனுஷியா விளங்கிச்சா? இந்த படமும் இணைகரம் இல்லை. அனுஷியா விளங்கிச்சா? ரிப்ளை பண்ணுங்க. ஆம் சார். இணைகரம் இல்லை. ஏன்னா அனுஷியா இந்த ஜி என்ற இணைகரம் இல்லை. என்னன்னு சொன்னா ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமன் சமாந்திரம் என்று காட்டுறேன்னு சொன்னா அதே சோடியா இருக்கணும். யார சமாந்திரம் என்று காட்டுறோமோ அதே சோடி சமணம் என்று சொல்லி காட்டும். ஓகேவா? ஹெச் யாருக்கு சொன்ன நான்? ஹெச் லிடியா. எனக்கு வந்து ஜி சொன்னீங்க, நான் எச்ச சொல்லவா சார்? சொல்லுங்க. இணைகரம் இல்ல, எதிர்பக்கம் சமனி. இணைகரம் இல்லைன்னு எதிர்பக்கங்கள் சமனா இருக்கணும். இங்க டபுள் லைன் அடிக்குதுன்றதுக்காண்டி ரெண்டு பக்கங்கள் சமன். இதுல சிங்கிள் லைன் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பக்கங்கள் சமன். இணைகரம்னு சொல்லக்கூடாது. எதிர்பக்கங்கள் சமன் காட்டணும். இது டபுள் லைன்டா இது டபுளா தந்திருக்கும். அப்படி தரல தானே. ஆகவே எச் ஒரு இணைகரம் இல்லை. ஓகே, வெரி குட். அடுத்தது யாருக்கு சொன்னான்? அடுத்த கேள்வி யார்கிட்ட சொன்னான்? எனக்கு சார். உங்களுக்கா? சொல்லு. சொல்லுங்க பவித்ரா. சொல்லுங்க. பவித்ராவா? பிரித்திகா சொல்லுங்க. இணைகரம் இல்ல சார். இணைகரம் இல்லைன்னு இணைகரம் இல்லை. இதே மாதிரி இந்த ஹெச் மாதிரியே வந்திருக்கு. இங்க டபுள் லைன் கீறி இருக்காங்க, இங்க டபுள் லைன் கீறி இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு கோணங்களும் சமன் தான். அதே மாதிரி இங்க சிங்கிள் லைன் போட்டிருக்கு, இங்க சிங்கிள் லைன் போட்டிருக்கு. இந்த ரெண்டு கோணங்களும் சமன் தான். ஆனா எங்களுக்கு எதிர்கோணங்கள்டா இவருக்கு எதிர்கோணம் இவருக்கு எதிர்கோணம் இவர். சரியா? அப்ப எதிர்கோணங்கள் சமன் இல்லை. ஆகவே ஐ ஒரு இணைகரம் இல்லை. சரியா?
ஜே யாருக்கு சொன்னேன் நான்? ஜே ஜே சார் எனக்கு சார் சொல்லுங்க சார். சொன்னேன் ஜே வந்து இணைகரமா இணைகரம் இல்லையா? இணைகரம் தான் சார். மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும். வெரி குட். காரணம் சார். எஸ், வெரி குட். எஃப்பும் ஒரு இணைகரம், அதே காரணம் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறுடுது. அதே மாதிரி ஜேயும் ஒரு இணைகரம், ஒன்றை ஒன்று மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறுடுகிறது. ஓகேவா? இந்த ரெண்டு கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கு. மூளை விட்டங்கள் இதுல 4 மூளை விட்டங்களும் சமனா இருக்கு. இந்த எஃப் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இவரும் இவரும் தான் சமன். ஓகே, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒன்றை இன்னொன்று 2ஆ பிரிச்சா போதும். 4ம் சமனா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகேவா? அடுத்தது கே 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 ஜுஹாசினி. எனக்கு சார் இணைகரம் என்ன அடிப்படையில இணைகரம் ஜுஹாசினி? கே வந்து என்ன அடிப்படையில இணைகரம்? ஒரு சோடி ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் வந்து சமனும் சமாந்தரமாவும் இருக்கு சார். வெரி குட், வெரி வெரி குட். ஓகே, இங்க பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு குழப்பமா இருந்தது, ஏயும் ஜியும் ஏன் இணைகரம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் குழப்பமா இருந்தது எல்லாம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கணும்னு சொன்னா அதே சோடி எந்த எதிர்ப்பக்கங்களை நாங்க எடுக்கிறோம், எந்த சோடி எடுக்கிறோமோ அவர் தான் சமனாகவும் இருக்கணும், அவர் தான் சமாந்தரமா இருக்கணும். அதனாலதான் இந்த ஜியும் முதலாவது ஏயும் இணைகரம் இல்லை. என்னன்னு சொன்னா அது வேற வேற சோடி. இங்க சமாந்தரம் இருக்கு, இங்க சமன் இருக்கு. சரியா? அப்ப வேற வேற சோடிகள் சமன் சமாந்தரம் என்று காட்டுறதால அது இணைகரம் என்று காட்டிலாது. இந்த கேய பாருங்க, எந்த சோடி சமாந்தரமா இருக்கோ அதே சோடி சமனாகவும் இருக்கு. அப்ப கே ஒரு இணைகரம். ஸ்பெஷல் கேஸ் என்று படிச்சிடாங்கல்ல. ஓகே, எல் யாருக்கு சொன்னான்? எல் எல் யாருக்கு சொன்னான்? எனக்கு இணையரம் இல்லை சார். இணைகரம் இல்லையா? ஏன் தம்பி? இந்த இது மூளை விட்டங்களை பாருங்க. இந்த துண்டு சமனா இருக்கு, இந்த துண்டு சமனா இருக்கு. சமனா இல்ல சார். இல்ல, என்ன மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறுடணும். அப்ப இது சமனா இருக்கும். இங்க டபுள் லைன் இங்க டபுள் லைன் வந்திருக்கணும். இந்த மூளை விட்டம் இவரை 2ஆ பிரிச்சிருக்கணும். என்ன அப்ப மாறி வந்திருக்க அப்படியா? எல்லொரு இணைகரம் இல்லை. ஓகே, வெரி குட் சாபிக் சார். அடுத்தது யாருக்கு சொன்னான்? சார் கேஷாந்துக்கு சொன்னீங்க. எம் ஹேசாந்த். ஹேசாந்த் இருக்கீங்களா? ஆமாம் சார். ஹேசாந்த் சொல்லுங்க. எம் ஒரு இணைகரமா? எம் ஒரு இணைகரமா ஹேசாந்த்? ஓம் சார். இணைகரம் கோணச்சோடிகள் வந்து சமன். கோணங்கள் எதிர்கோணங்கள் சமன். என்ன இந்த எக்ஸ் பெருமானம் தந்திருக்கு. இதுக்கு முதல் டபுள் லைன் அடிச்சிருந்தாங்க. என்ன டபுள் லைன் சிங்கிள் லைன் சொல்லி சமன் தந்திருந்தாங்க. இதுல பெருமானம் தந்திருக்கு. எக்ஸும் எக்ஸும் சமன். இவர் வையும் வையும் சமன். அப்ப 2 சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருக்கிறதால எம் ஒரு இணைகரம். சரியா? எம் ஒரு இணைகரம். ஓகே தானே? அடுத்தது என் யாரு சார்? சார் எனக்கு தபிஷா. ஒரு இணைகரம் ஏனென்றா எதிர்கோணங்கள் சமனா இருக்கு. தரவே இல்லையே தபிஷா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது தரவே இல்லையே, எப்படி? நேய கோணம் 180 அப்ப 60 கழிச்சா 120. நேய கோணம் அப்படி எடுக்கல. அது சமாந்தரம் தான் நேய கோணங்கள் கூட்டுத்தொகை. இதுல சமாந்தரம் தர இல்ல. இது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஒரு நாட்பக்கள்ட அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? ஒரு தபிஷா ஒரு நாட்பக்கள் 360. சரியா? 4 கோணத்தையும் கூட்டினா 360 வரும். அப்ப 60 எவ்வளவு? 120 எவ்வளவு? 240. 240. அப்ப மிச்சமா இருக்கிறவர் எவ்வளவு? 360ல இருந்து 240 போனா இவர் எவ்வளவா இருப்பார்? 120 இருப்பார். அப்படித்தான் கண்டுபிடிக்கும். சரியா? நாட்பக்கள்ட அகக்கோண கூட்டுத்தொகை 360. அப்ப இந்த 3 கோணத்தையும் கூட்ட 240 வருது. அப்ப மிச்சமா இருக்கிற கோணமும் 120. ஆகவே நீங்க சொன்ன விட சரி. என்னோட எதிர்கோணங்கள் சமன். 60 சமன். அது மாதிரி 120 சமனா இருக்கு. ஆகவே எதிர்கோணங்கள் சமன் அடிப்படையில இன்னொரு நிகரம். ஆனா இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன ஏனண்டா எங்களுக்கு இந்த கோணம் தரல. நாங்க நாட்பக்கள்ட ஆகக்கோண கூட்டுத்தொகையை வச்சு கண்டுபிடிச்சோம். அது மாதிரி முக்கோணிட ஆகக்கோண கூட்டுத்தொகை 180. சரியா? எந்த ஒரு உருவத்துல புறக்கோண கூட்டுத்தொகையும் 360 இருக்கும்.
உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பல்கோணியாக இருக்கட்டும், முக்கோணியா இருக்கட்டும், நாற்பக்களா இருக்கட்டும், ஐங்கோணி, அறுகோணி, தசமக்கோணி, 20 கோணி, என்னவா இருந்தாலும் அவற்றை புறக்கோணம் 360 வகையா இருக்கு. புறக்கோண கூட்டுத்தொகை. ஆனா அகக்கோணம் கூடிக்கொண்டே போகும். 3 பக்கமா இருந்தா 180, 4 பக்கம் உண்டா 360, 5 பக்கம் உண்டா 540. சரியா? அதை இன்னொரு பொழுது பார்ப்போம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. அது சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப ஓஆருக்கு தந்த நான் ஓஆருக்கு சொன்னான் ஓ கேள்வி. சார் கேரோலின் சொல்லுங்க. கேரோலின், ஓ இணையரமா இணையரம் இல்லையா? இணையகரம் இல்ல சார். ஏன் இணையரம் இல்ல? இந்த 100 100 ஜமானா இருக்கு. சார் மற்ற எதிர்கோணம் சமன் இல்லை. தரவே இல்லையா? அப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க? 3 பாகையும் கூட்டி 360 இருந்து கழிச்சோம் சார். அப்ப 85 பாகை வந்தது. அப்ப 75 85 சமன். வெரி குட் கேரோலின், வெரி குட். அப்ப 100 100 100 200 100 100 200 275. அப்ப 360ல இருந்து 75 275 கழிச்சா 85 தான் வரும். அப்ப இவர் 2 பேரும் சமன் இல்லையே. 85 75 சமன் இல்லையே. அப்ப 2 சோடி எதிர்கோணங்களும் சமன் இல்லை ரெண்டபடியா ஒரு இணைகரம் இல்லை. ஓகே, குட் குட், வெரி குட் கரோலின். ஓகே, அடுத்த ஒரு கஷ்டமான கேள்வி ஒன்று ஆப்பிட்டு போச்சு. யாருக்கு? பி பி யாருக்கு பிஏ சொன்னான்? யுரைத்தா. யாருக்கு சொன்னான் பி? கேள்வி பி சஜீர் தான் நான் சொன்னானா? சொல்லுங்க. அப்ப வேற யாராச்சும் சொல்லுங்க. இந்த பி என்றது யார் வேணாலும் சொல்லுங்க. பி என்றது ஒரு இணைகரமா இணைகரம் இல்லை? சார் சொல்லட்டா சார்? சொல்லுங்க சஜஷனி, சொல்லுங்க. சார் இணைகரம் தான் சார். இணைகரமா? என்ன ஒரே ஒரு எதிர்பார்க்க தான் தந்திருக்காங்க. எப்படி சொல்றீங்க இணைகரம்? ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருக்கு சார். எதிர்பக்கங்களும் சமனா இருக்கு சார். எஸ் எஸ் எஸ், வெரி குட். அப்ப நான் நேத்து உங்களுக்கு தேற்றமும் மறுதலையும் சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். நான் கோடுகள் சமாந்தரமாக இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ ஒன்று விட்ட கோணங்கள் இங்க பாருங்க, ஒரு ஜெட் ஒன்று இருக்கு இல்லையா? ஜெட்டை தேடணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஜெட் எஃப் அதெல்லாம் தேடும். இது ஒரு இங்க இருந்து இப்படி இங்க இருந்து இப்படி வருது. அப்ப இதுக்குள்ள ஒரு ஜெட் இருக்குனே, ஜட் இருக்கு. அப்ப சட்டுக்குள்ள இருக்கிற இந்த கூறுல இருக்கிற இந்த 2 கோணத்தை நாங்க ஒன்று விட்ட கோணங்கள்னு சொல்லுவோம். சரியா? என்னடாது? ஓகே, பாருங்க, இவர் 25, இந்த கூறுல 25. அப்ப சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருந்தா இவையில் 2 பேரும் என்ன செய்யலாம்? சமாந்தரம் என்று காட்டலாம். சரியா? திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒன்று விட்ட கோணங்கள் சமாந்தரம் என்று சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று நாங்க எழுதலாம். ஒன்று விட்ட கோணங்கள் இந்த ஜட்டு உள்ள வர ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று சொன்னா வேற சமாந்தரம் என்று எடுக்கலாம். அப்ப பாருங்க, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் என்ன இந்த படத்துல ஆல்ரெடி இந்த 2 பக்கமும் சமன் என்று தந்திருக்கு. சரியா? ஆல்ரெடி இந்த 2 பக்கம் சமன். அதே நேரம் சமாந்திரம் நாங்க காட்டலாம். ஏனென்றா ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று சொன்னா சமாந்திரம் தானே. அப்ப ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமா இருக்கிறபடியா பி ஒரு இணைகரம். ஓகேவா? விளங்கினது அந்த கேள்வி? கஷ்டமான கேள்வி உண்டு. மற்ற கேள்விகளோட கஷ்டமான கேள்வி. ஓகே, அடுத்து யாருக்கு சொன்னான்? கொஸ்டின் நம்பர் ஜி. கியூ கியூ யாருக்கு சொன்னான்? கியூ தம்பி, கியூ யுரைத்தா? கியூ கியூ யாருக்கு சொன்னா? தசனா? தசன் தசேன் சேவியர் காணல. சரி, யாராச்சும் சொல்லுங்க. இப்ப இந்த கியூ ஒரு இணைகரமா இணைகரம் இல்லையா? கியூ சார் சொல்றேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. இணைகரம் இல்லை சார். இணைகரம் போதுமான தரவு இல்லை, சொல்லல. இது இணைகரம் போதுமான 10க்கு எதிர்கோணத்தை கண்டுபிடிக்கவே இல்லாது. ஏனண்டா இந்த பாருங்க, இதுல கண்டுபிடிச்சினாங்க, இந்த கேள்வியில கண்டுபிடிச்சினாங்க, இந்த கேள்வியில கண்டுபிடிச்சினாங்க. ஏனண்டா அந்த 2 எண்ணும் ஓம் அதுல 3 கோணம் தந்திருக்கு, ஒரு கோணம் தரல. அப்ப கூட்டு தொகையை போட்டா 360 வரும். அதை வச்சுக்கொண்டு இவர் 120என்றதை கண்டுபிடிச்சோம்.
அது மாதிரி இவர் 85 கண்டுபிடிச்சோம். ஆனா இதுல ரெண்டு கோணம் தானே தந்திருக்கு. அப்ப இவரும் எங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க இயலாது. ஆகவே கியூ ஒரு இணைகரம் வந்து காட்ட முடியாது. அதை விட பாருங்க, நேய கோண கூட்டுத்தொகை 170 தான் வருது. நேய கோண கூட்டுத்தொகை 170 தான் வருது. அப்ப இது ஒரு இணைகரமா இருக்க சான்ஸே இல்லை. மற்ற கோணம் தந்திருந்தாலும் இந்த நேய கோணங்கள் பானா என்ன ஒன்று சட் எல்லாம் தேடணும் பிள்ளைகள். சட் பானா எல்லாத்தையும் தேடணும். அப்ப இதுல பானா ஒன்று இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்க பானா. இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்திருக்கு. அப்ப பானான்னு சொன்னா பானாக்குள்ள வர இந்த ரெண்டு கோணங்களும் நேய கோணங்கள். இவரும் சரியா, இவரும் ஒரு நேய கோணங்கள். அப்ப நேய கோண கூட்டுத்தொகை 180 இருக்கும். இணைகரமா இருந்தா நேய கோண கூட்டுத்தொகை 180 இருக்கும். அப்ப அப்படி இல்லை, அதனால இது இணைகரமா இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது ஆறு யாருக்கு சொன்னான்? ஆர் எனக்கு சரி இணைகரம். இணைகரம் எப்படி தம்பி சொல்றீங்க? இணைகரம் உண்டு ஒன்றுமே தரலையே அதுல. எதிர்பக்கங்கள் சமன். ஓகே, மற்றது அந்த அகக்கோணங்கள கூட 360 அதை வச்சு. இல்ல தம்பி, இல்ல அகக்கோண கூட்டுத்தொகையை வச்சு மற்ற ரெண்டு கோணத்தை காணவே இல்லாது. நீங்க சொன்ன விட சரி, சரியா விட சரி. ஆனா இது ஒரு இணைகரம் தான். வேற யாராச்சும் சொல்லுங்க, இது ஒரு இணைகரம் எப்படி காட்டலாம்? சார் எதிர்பக்கங்களும் எதிர்மின்னங்களும் சமன்னு கோணங்களின் சொல்லிடுங்க கூட்டுத்தொகை சார். 180 வருது. சஸ்மிதா சொல்லுங்க. சொல்லுங்க சஸ்மிதா. நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 வருது சார். வெரி குட். அதுதான் விஷயம். ஏற்கனவே ஒரு சோடி சமன் என்று தந்திருக்கு. அப்ப இவர் சமாந்திரம் என்றும் காட்டிட்டோம்டா வெற்றி. இதே கோடு இதே சோடி சமாந்திரம் என்று காட்டும். எப்படி காட்டலாம்? இந்த இருக்கு பானா தேடம்னு சொல்லியிருக்கேன் நான். பானா எங்க இருக்கு? பானா இந்தா இருக்கு. இந்தா இருக்கு பானா. சரியா? அப்ப பானாவுக்குள்ள இருக்கிற ஒன்று பார்த்துட்டு இருக்கிற கோணங்களை நாங்க நேய கோணம்னு சொல்லுவோம். சரியா? ஒன்று பார்த்துட்டு இருக்கிற கோணங்களை நேய கோணம்னு சொல்லுவோம். அப்ப நேய கோண கூட்டுத்தொகை 180 இருக்கு. சரியா? 180 இருக்கு. நேய கோண கூட்டுத்தொகை 180. அதனால இவரை நாங்க சமாந்திரம் என்று காட்டலாம். சரியா? இவரும் சமாந்திரம். அப்போ ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனாகவும் இருக்கு, சமாந்திரமாகவும் இருக்கு. அப்ப ஆறு ஒரு இணைகரம். விளங்கினா ஜுரைத்? இப்ப விளங்கிச்சா ஜுரைத்? இது ஒரு இணைகரம் உண்டு. ஓகே, வெரி குட். அடுத்தது எஸ்ஸுக்கு போவோம். எஸ் யாருக்கு சொன்னான்? எஸ் பிரித்திகாவா? பிரித்திகா நித்ரையா? இல்ல சார், எனக்கு டீ தான் தந்தீங்க. ஓகே டி. அப்ப எஸ் யாரு சொன்னான்? சார் சொல்லட்டா சார்? சொல்லுங்க. சதுர்சினி சொல்லுங்க. சார் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருக்கு சார். அப்ப எதிர்பக்கங்கள் வந்து சமாந்தரமாக இருக்கும் சார். அதனால இணைகரம் சார். இணைகரமா? எதிர்பக்கங்கள் சமாந்தரம் சொன்ன இணைகரம் இல்லையே சதுர்சினி. சரி, ஒன்று விட்ட கோணங்கள் சமன். இதுவும் சமன். சட் இருக்கு இந்த படத்துல. சட் இருக்கு. ஓகே, அது சரி. இந்த இப்படி இப்படியே அது கூட இப்படி வருது. இதுல சட் இருக்கு. ஓகே, அப்ப சட்ல இந்த கூறுல இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்று விட்ட கோணங்கள். ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருந்தா இவரும் சமாந்தரம். ஓகே, அது சரி. இப்ப சொல்லுங்க சதுசனி, இது நேரமா நேரம் இல்லையா? புரியல சார். புரியலையா? இப்ப சார் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன்னு சொல்லி சார் ரெண்டு பக்கமும் சமாந்தரமாக இருக்கு தானே சார்? பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருக்கு தானே சார்? அப்ப இணைகரம் தானே சார்? பக்கங்கள் எந்த பக்கங்கள் சமனா இருக்குது? எதிர் பக்கங்கள் சார். பக்கங்கள் சமனா இருக்கு. இவர் சமன். ஓகே, மற்ற ரெண்டு பக்கமும் மற்ற ரெண்டு பக்கமும் சமன் தரலையே. தந்திருக்குதா? இல்லை சார். அப்ப இப்படிதான் தருவோம். இவரும் சமன் என்று தந்திருக்குதா? தரல. ஓகேவா? இல்ல, நான் கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன நிபந்தனையில எஸ் என்றது இணைகரம் என்று சொல்ல வாரீங்க? என்ன நிபந்தனையில?
எதிர்ப்பக்கங்கள் சமன்ன்றதை வச்சு காட்ட போறீங்களா, எதிர்கோணங்கள் சமன் காட்ட போறீங்களா, இல்ல மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகோணங்கள் காட்ட போறீங்களா, இல்லாட்டி ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமன் சமாந்திரமா இருக்கிறதா இணைகரம் காட்ட போறீங்களா? என்ன நிபந்தனையில இணைகரம் காட்ட போறீங்க? எஸ் எளியா ஒரு சோடி பக்கங்கள் வந்து சமனும் சமாந்தரமாக இருக்கு சார். அப்போத ஏயிலிருந்து இது ஒரு குழப்பமாவே இருந்தது. ஏயில ஸ்டார்ட் பண்ண முதலாவது கேள்வி என்ன? எங்க இருக்கு முதலாளி? போவோம் ஏக்கு வரும். இந்த ஏ ஒரு இணைகரமா சொல்லுங்க. அனுஷியா இல்ல, அனுஷியா தான் கேட்டுனா. சதுர்சினி, இந்த ஏ வந்து இணைகரமா? சார் இல்லை சார், இணைகரம் இணைகரம் இல்லை சார். இணைகரம் இல்லை. ஏன் இணைகரம் இல்ல? ஏன்றது ஏன் இணைகரம் இல்ல? ஏன்னா சார் 4 சென்டிமீட்டர் போட்டிருக்கு சார், ஆனா அது இரு பக்கங்களும் சமன்னு சொல்லி தரவு கொடுக்கப்படல சார். தரவு குறிக்கல. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமன் சமாந்தரத்தை வச்சு இணைகரம் காட்டலாமா? இயலாது சார். காட்டையில அது ஏன்னா அதே சோடியா இருக்கும் இல்லையா? என்னத்தை ஓ சமன் சார். இந்த பக்கத்தை சமன் காட்டுறோமோ அதே பக்கம் சமாந்தரமா இருக்கணும். அப்ப ஏ ஒரு இணைகரம் இல்லை. இந்த பாருங்க ஜிய பாருங்க, இந்த ஜி ஒரு இணைகரமா? ஜி ஜி இணைகரமா? ஜி வந்து சார் இணைகரம் தான் சார். இணைகரம் தானா? ஜி என்ன என்ன நிபந்தனையில? என்ன நிபந்தனையில இணைகரம்னு சொல்றீங்க ஜிய? எதிர் எதிர் பக்கங்கள் சமனாக இருக்கு சார். சமனாக இல்லையே சதுர்சனி. இது சமாந்தரம். இந்த குறி இந்த குறி இந்த அம்புக்குறி இப்படி போகுது, இந்த பக்கம் போகுது, இது சமாந்தரத்துக்குரிய குறி. சரியா? இவரும் இவரும் சமாந்தரம் மட்டும் தான் சொல்லி இருக்கு. இந்த ரெண்டு பக்கம் சமன் தர இல்லையே. ஓம் சார். பாருங்க, இதுல ஒரு சிங்கிள் லைன் கீழ் இருக்கா? இதுலயும் ஒரு சிங்கிள் ஓம் லைன். சார். என்ன? இரு பக்கங்களும் சமன் சார். எதிர்பக்கங்களும் சமன். சரியா? அதே மாதிரி மேலே ஓ சார். இதுல இந்த பக்கத்திலையும் இந்த பக்கத்திலையும் சமன் சொல்லியிருக்காங்களா? சமாந்தாரம் தான் சார் சொல்லியிருக்காங்க. சமன் இல்லை. சமாந்தரம்ன்றது வேற, சமன் வேற. சரியா? சமன் ஓகே சார். சமன். சமாந்தரம் என்று சொன்னா இந்த இடை தூரம் மாறாது. இந்த இடை தூரம் மாறாதுன்றதான் சமாந்தரம். இந்த ரெண்டுக்கும் இடையிலான இடை தூரங்கள் எங்கேயும் மாறாது. தண்டவாளம் பாத்திருக்கீங்களா? ஓகே சார். எப்பவுமே ஒன்றா இணையாது என்று சொன்னா அந்த தண்டவாளங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் எங்கேயும் மாறாது. அதனாலதான் சமாந்தரம் என்று சொல்றோம். இப்ப விளங்கிச்சுதா சதுர்சினி? ஓம் சார் விளங்கிட்டது. நினைக்கிறேன் போத. அனுஷியா அனுஷியா விளங்கிச்சா? அனுஷியா இப்ப விளங்கிச்சா? ஓம் சார். அப்ப இப்ப இந்த கே இப்ப பாருங்க, இந்த கே இணைகிறமா இல்லையா? கே இந்த கே இணைகிறமா இல்லையா? இணைகரம் சார். இணைகரம் சார். இணைகரம். கே இணைகரம் என்றா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கு, அதே பக்கமா இருக்கும். அப்ப கே ஒரு இணைகரம். சரியா? மற்றதெல்லாம் இணைகரம் இல்லை. அந்த அடிப்படையில இந்த எஸ்ஸும் இணைகரம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடும், இந்த ஒன்று விட்டவனங்கள் சமன் எல்லாம் இனக்கட்டு தந்திருக்காங்க, அப்ப இது இணைகரமா தான் இருக்கு. இதுதான் சமாந்தரம். ஒன்று விட்டவனங்கள் சமன் என்றபடியா இவரும் தான் சமாந்தரம். எங்களுக்கு இவர் சமாந்தரம் என்று தந்திருந்தாங்கன்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமன் சமாந்தரம் என்று எடுத்திருக்கலாம். அப்ப இது இணைகரம் இல்லை. சரியா? அப்ப டி வந்து என்ன? டி இணைகரமா இல்லையா? டி இணைகரம் இல்ல சார். இணைகரம் இல்லை. என்ன? டி இணைகரம் இல்லை என்றால் இணைகரம் என்று காட்டுறதுக்கு போதுமான தரவு எங்களுக்கு. கோணங்கள் சமன் இல்ல. சமன் இல்லை என்றது அப்படி காணலாம். என்ன? முக்கோணி நாகோண கூட்டுத்தொகையை வச்சு இவரை 40 காணலாம். சரியா பிள்ளை? இங்க பாருங்க, இது இந்த குட்டி முக்கோணத்தை பாருங்க, மேல இருக்கு பாருங்க இந்த குட்டி முக்கோணம். இந்த முக்கோணத்தை பாருங்க, இது 50, இது 90. அப்ப மிச்சமா இருக்கிற இவர் எவ்வளவா இருப்பார்? 40 இருப்பார். 40. அப்ப ஒன்று விட்ட கோணம் இது இதுல என்ன வந்திருக்கும் இருந்தா? சட் இருக்குல்ல, இதுல ஒரு ஜட் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு ஜட், ஜட் இந்த ஒரு ஜட் இருக்கு. சரியா?
அப்ப ஜட்ன்னு சொன்னா இது இணைகரமா இருந்தா இதுல 40 வந்தா இதுலயும் என்ன வந்திருக்கணும்? இந்த கோணம் என்ன வந்திருக்கும்? 40 வந்து இருக்கணும். ஆனா 48 இருக்கு. அப்ப பி ஒரு இணைகரம் இல்லை. ஓகேவா? இப்ப இந்த 20 படம் விளங்கிச்சா பிள்ளைகள் உங்களுக்கு? சார் ஓம் சார் ஓம் சார் விளங்கிட்டது. ஓகே, வெரி குட் பிள்ளை, வெரி குட். ஓகே, சூப்பர். அப்ப அதுல காரணம் போடணும். அப்போ நான் எழுதினேன் இந்த மாதிரி. இந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் காரணம் போட்டு செய்யணும். ஓகே, எப்படி எழுதணும்டா ஒரு கேள்வி மட்டும் செஞ்சு காட்டுறோம். இப்படி இதை நேரம் காட்டணும்டா. பிக்யூஆர்எஸ் ஒரு நேரம், நாற்பகல் பிக்யூஆர்எஸ் ஒரு நேரம் என காட்டுக. உங்களுக்கு தெரியும் இது அந்த ஸ்பெஷல் கேஸ். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாயின் அந்த தேற்றத்தை வச்சு இந்த நாற்பகல் நேரம் காட்டலாம். சரியா? அப்ப பிக்யூ சமன் எஸ்ஆர், பிக்யூவும் எஸ்ஆரும் சமன் எழுதிட்டோம், தரவண்டு போட்டுட்டோம். அதே மாதிரி அதே பிக்யூவும் எஸ்ஆரும் சமாந்தரம், அதே பக்கம் இல்லை. சரி, இதான் எல்லாரும் குழப்பமா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் குழப்பமா இருந்தது. இதுல மற்ற படங்கள் இப்படி இருந்தது. சரியா? மற்ற படங்கள் இப்படி இருந்தது. சரியா? இதுல இவரும் சமன், இவரும் சமாந்தரம். வேற சோடிகள் சமன் சமாந்தரமா இருந்தா நேரம் காட்டிடலாம். ஓகேவா? இவர் சேம் சமன் காட்டுற அதே பக்கங்கள் சமாந்தரம் என்று காட்டினா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கின்ற அடிப்படையில ஆகவே பிக்யூஆர்எஸ் நாற்பக்கல் பிக்யூஆர்எஸ் ஒரு இணைகரம் என்று சொல்லி போட்டுட்டு அதுக்கு கீழே காரணம் எழுதுவீங்க. ஒரு சோடி நாற்பக்களின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள், இது அப்படியே எழுதுவீங்க. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகும் அந்நாற்பக்கள் ஒரு இணைகரம் என்று எழுதுவோம். ஓகேவா? ததுர்சினி, அனுஷ்யா விளங்கிதா உங்களுக்கு இப்ப? ஓம் சார் விளங்கிட்டது. ஓகே ஓகே, குட் குட் குட். சரி, அப்ப ஒரு கேள்வி ஒன்றை செய்து கொண்டு இந்த வகுப்பு முடிப்போமே. இப்ப 187ஆம் பக்கத்துல இருக்கிற 2வது கேள்வி ஒரு முயற்சி செய்யுங்களேன். அந்த கேள்வியோட நான் உங்களை முடிக்கிறேன். ஓகே பிள்ளைகள், அப்ப பயிற்சி 17.1, பயிற்சி 17.1ல 20 கேள்வி பார்த்துட்டோம். இப்ப 2வது கேள்வியில இருக்கிறத கொஞ்சம் குயிக்கா பார்ப்போமா? ஏற்கனவே லேட் ஆயிட்டு நான் பார்த்துட்டு இருக்கீங்க நிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. குயிக்கா முடிக்கிறேன். முதலாவது, முக்கோணி பிசிபி ஒருங்கிசைவு முக்கோணி டிபிஇ. சரியா? முக்கோணி பிசிபி இந்த முக்கோணமும் முக்கோணி டிபி என்ற இந்த முக்கோணம் சின்ன பிரச்சனை. நேற்று நிறைய முக்கோணியில் ஒருங்கிசைவு காட்டியும் என்ன. அப்ப முக்கோணியில் ஒருங்கிசைவு காட்டணும் டக்குன்னு ஒரு ஞாபகம், 4 நிபந்தனைகள் ஞாபகம். செம்பக்கம் இதுக்கு சரி வராது, செங்கோணமே குறிக்கல, அப்ப அதை வெட்டுவோம். பக்கம் இதுக்கு சரி வராது. ஏன்னு சொன்ன இந்த பக்கம் நான் சமன் தந்திருக்கு, வேற ஒன்றும் தரல, அப்ப அது வெட்டுவோம். அடுத்தது பக்கம் கோணம் பக்கம், அதுல 2 பக்கம் வருது. அப்ப அதுவும் இதுல இல்லைன்னு 2 பக்கங்கள் சமன் சொல்லி தரவே இல்லை, அப்ப அதுவும் சரி வராது. அப்ப மிச்சமா இருக்கிறது கோப்பா. சரியா? அப்ப கண்டுபிடிச்சு போட்டு எழுதணும். அப்ப என்ன எங்க இருக்கு கோணங்கள்? ஜட் எக்ஸ் எல்லாம் தெரியுதா பிள்ளைகள்? எக்ஸ் தெரியுதா? சட் தெரியுதா? எஃப் தெரியுதா? பானா தெரியுதா? என்ன தெரியுது இதுல? இந்த 4ல என்ன தெரியுது? எக்ஸும் ஜெட்டும் எக்ஸ்எண்டா குத்த எதிர்கோணங்கள். எக்ஸ்எண்டா குத்த எதிர்கோணங்கள் எங்க இருக்கு? ஒரு இடத்துல சொல்லுங்க. எந்த இடத்துல எக்ஸ் நடுப்புள்ளி சொல்லுங்க. எங்க இருக்கு எக்ஸ்? இருக்கு நடுப்புள்ளி எக்ஸ். இதுல எக்ஸ் இருக்கு. சரியா? அப்ப குத்த எதிர்கோணம் அடிப்படையில் இவரும் சமன். அப்ப எக்ஸ் தெரியுது. ஓகே, அடுத்து என்ன தெரியுது? எஃப் தெரியுதா? சட் தெரியுதா? பானா தெரியுதா? என்ன இருக்கு? தெரியுது சார். எப்படி இருக்கு சார்? எஃப் இருக்கு சார். சட் இருக்குண்ணா. இந்த இருக்கு சார். இந்த போது இந்த சமாந்தரம்
சமாந்தரம். அப்ப இங்க ஒரு செட் இருக்கு என்ன, அதே மாதிரி இங்கேயும் ஒரு செட் இருக்கு. சரி, ஏதாவது ஒரு செட் எடுப்போம். இது எடுப்போம் என்ன, இந்த இருக்கு இப்படியே வந்து இப்படியே போய் இப்படி வருது. அப்ப இந்த பொருள் இந்த பொருள், அப்ப செட்டையும் கண்டுபிடிச்சிட்டோங்க, வெரி குட். அப்ப அந்த அடிப்படையில இந்த இருக்கு இவரையும் செட் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வருது. அப்ப இந்த இருக்கு இவர். ஓகேவா? அப்ப கோப்பா கோப்பா. ஓகே, முடிச்சு. ஒரு ஆள் முடிச்சு. ஒருங்கிசைவு சின்ன பிரச்சனை. அப்ப ஒருங்கிசைவு காட்டுறதுக்கு முதல்ல ஒண்ணு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். என்னது? டிசைன் பண்ணணும். என்னது? வடிவு. என்ன எழுதணும்? அந்த ரெண்டு கோணங்கள், அந்த முக்கோணங்கள் ரெண்டையும் எழுதணும் சார். பேர்கள் ரெண்டையும் எழுதணும் என்ன, அப்பதான் உங்களோட பேப்பரை திருத்துறவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவர் பாவம் தானே என்ன, என்னைய மாதிரி தான் வரும் என்ன, தேடி திரியணும். நீங்க இப்படி எழுதாம உங்களுடைய இஷ்டத்துல எழுதினீங்கன்னா இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு என்ன, அப்ப எங்க நாங்க போய் பாக்குறது. இப்படி எழுதுங்க. இந்த 2 முக்கோணத்துல தான் சார் நான் கதைக்க போறேன். அப்ப இதை மட்டும் நீங்க பாருங்க, நல்லா உத்து பாருங்க. சரியா? கோப்பா. அப்ப இந்த கோணம் இந்த கோணம் கோப்பா. அப்ப டிபிஇ. சரியா? டிபிஇ போ பிபிசி. பிபிசி ஒரு கோணம் 7 காட்டும். காரணம் என்ன? காரணம் என்ன? இவரும் வெறும் 7ன்றது காரணம் என்ன சொல்லுங்க. குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம் காரணம் கட்டாயம் போடணும். ஒருங்கிசை காட்டக்குள்ள காரணம் இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கிடுங்க, காரணம் இல்லாட்டி மார்க்ஸ். அடுத்த இவரும் சரியா? டிஇபி. டிஇபி சமன் பிபிசி. பிபிசி இதே சமன். காரணம் என்ன? இதுமே சமன். ஒன்று விட்ட கோணம் சார். ஒன்று விட்ட கோணம். அப்ப கோப்பா. சரியா? என்ன இருக்கு? ஒரு லைன் அடிச்சிருக்காங்க. டிபியும் பிசியும் சமன். டிபியும் பிசியும் சமன். டிபி சமன் பிசி. டிபி சமன் பிசி. அது வந்து தரவு, படத்திலே குறிச்சபடியா தரவு. அப்ப கோப்பா பாடிட்டோம். ஆகவே என்ன இப்படி போடுவோம். ஆகவே முக்கோணி பிசிபி ஒருங்கிசைனா 3 கோடு போடணும். முக்கோணி டிபிஇ என்ன நிபந்தனையில பிள்ளைகள், என்ன நிபந்தனையில ஒருங்கிசை காட்டியிருக்கிறோம்? என்ன நிபந்தனையில ஒருங்கிசை காட்டியிருக்கோம்? கோணம் பக்கம் சார். கோப்பா. கோணம் பக்கம். நிபந்தனையும் இருக்கணும், இந்த காரணங்களும் இருக்கணும், இந்தியால இருக்கிறது இருக்கணும். இந்தியால இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அளவு இந்தியால இருக்கிறது முக்கியம். இவ்வளவு இருந்தா தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். நிறுவல்கள் எல்லாம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் சொன்னா நம்பாது. படத்தை கீறி மேற்குறித்த உருவகை உடைத்தால் பிரதி செய்து தரப்பட்ட தரவுகளை குறிக்க என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். நிறுவல் அதான் ஸ்டார்ட். படத்தை அப்படியே கீறுங்கோ, கீறி போட்டு உரிங்கோ, 1 மாசம் இல்லை 2 மாசம் வந்து. அதனால ஒருங்கிசை செஞ்சா 3 மாசம் வந்து 5 வந்துட்டு 10க்கு 5 வந்துட்டு பிறகு என்ன, அங்கால 205 தானே. ஓகேவா? அப்ப ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒருங்கிசையை காட்டினாங்க? நாற்பக்கல் பிசிஇடி. பிசிஇடி என்று சொல்லி ஒரு நாற்பக்கல் இதுல இல்லைன்னு, இல்லவே இல்லையே. அப்ப இணைப்போம். பிசிஇடி என்று சொல்லி ஒரு புதுசா ஒரு நாற்பக்கல் பிசிஇடி. சரியா? பிசிஇடி. ஓகேவா? பிசிஇடி புதுசா உண்டா உருவாக்கும். ஓகேவா? டாட் லைன்ல நான் கீழே இருக்கேன் பாருங்க. இந்த நாற்பக்கல் ஒரு இணைகரம் வந்து காட்டுதான். சரி, 4 விஷயம் படிச்சுனாங்கல்ல. 4 விஷயத்தோட 5வது மெயின் விஷயம் இருக்கு பாருங்க. மெயின் விஷயம் ஒரு இணைகரத்தின் வரைவிலக்கணம் நம்ம படிச்சிருக்கு. எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள ஒரு நாற்பக்கல் இணைகரம். அதான் ஷார்ட்ல படிச்சுனாங்க. என்ன? எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். இவரும் சமாந்தரம். சரியா? இவரும் சமாந்தரம். அப்படியா இருந்தாலும் அவர் ஒரு இணைகரம். ஓகேவா? அப்ப 5 விஷயம் இருக்கு. ஒரு இணைகரம் காட்டுறதுக்கு ஒரு 5 விஷயம் இருக்கு. அந்த 5ல யாரை பயன்படுத்தி
இந்த இருக்கு இந்த நீல கலர்ல இருக்கிற ஒரு நாட்பக்கல் ஒரு இணையரம் வந்து காட்டும். எப்படி காட்டலாம் இல்லையா சொல்லுங்க, எப்படி காட்டலாம்? விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அதனால மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். இருசமம்னா ஒரு மூளை விட்டம் தானே சமன் சொல்லி, மற்ற மூளை விட்டம் சமன் தரலையே, எப்படி காட்டுவீங்க? மற்ற மூளை விட்டங்கள் சமன் தரலையே, என்ன செய்யலாம்? இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வது. அதேதான், அதுக்குதானே இவ்வளவு மினக்கட்டு செஞ்சாங்க. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குது? முக்கோணிகள்ட ஒருங்கி செய்து காட்ட சொல்லி ஒரு கேள்வி வருதுண்டா, அடுத்த கேள்விக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டிருப்பான். அடுத்த கேள்விக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் உங்களுக்கு முக்கோணின் ஒருங்கி செய்ய கேட்கிறது. சம்பந்தமே இல்லாம சும்மா ஒருங்கி செய்ய கேட்க மாட்டாங்க. இப்போ ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன் ஒரு கைட்டம் படிச்சினீங்கல்ல, ஒருங்கி செய்யும், நான் புல்லா எழுதுற நீங்க புல்லா எழுதுங்க, ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். சரியா? இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண தம்பி இருக்கா, நான் இணையகரங்கள் தொடர்பான வீடியோ போட்டிருக்கேன், 2-3 வீடியோ, அது இருக்கா பார்த்து கொடுங்க. இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம், அதெல்லாம் வேகமா வாசிட்டு இருக்கேன். ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். அந்த அடிப்படையில இந்த பாருங்க, இந்த 2 கோணம் சமரண்டு காட்டின இந்த 2 கோணத்துக்கும் இடைப்பட்ட இந்த பக்கத்தை, ஏன்னா இந்த 2 கோணமும் இந்த 2 கோணத்திலையும் இருக்கிற இந்த பக்கம், இந்த 2 கோணத்திலையும் இருக்கிற இந்த பக்கம் சமன் காட்டலாம். ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். ஓகேவா? அதால இபியும் பிவியும் சமன் காட்டலாம். சரியா? இப்ப இந்த நாற்பக்கம் மட்டும் தெரியும் உங்களுக்கு, மற்ற எல்லாம் கண்ணால் அப்படியே இந்த யோசிப்போம். இதை இல்லாம யோசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா. இதை அழிக்கக்கூடாது, படத்துல அழிக்கக்கூடாது, மனதில் அழிப்போம். மைண்ட்ல இதை மறைச்சு போட்டு யோசிப்போம். பாருங்க, இப்ப இது ஒரு மூளை விட்டம், இது ஒரு மூளை விட்டம், இந்த மூளை விட்டம் இந்த மூளை விட்டம் சமன், அது ஆல்ரெடி தந்திருக்கு. டிபியும் பிசியும் சமன் என்று ஆல்ரெடி தந்திருக்கு தரவு. இவன் 2 பேரும் சமன் தரல, ஆனா நாங்க முக்கோணிகள் ஒருங்கி செய்யும் முக்கோணிகள் ஒத்த உறுப்புகள் சமன் அல்ல. அப்ப இவரும் ஒரு சமன், அதுக்கு காரணம் மேல போட்டோம். ஆகவே என்ன, ஆகவே நாட்பக்கல் பிசிடி, ஆகவே நாட்பக்கல் பிசிடி ஒரு இணைகரம். காரணம் போடுவீங்க பிரேக்கெட்ல, மூளை விட்டங்கள் என்ன, மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறுடி நான் நாட்பக்கல் ஒரு இணைகரம் என்று சொல்லி காரணம் போடுவோம். ஓகேவா? இன்னொரு முறையில சொல்லுங்க, வேற யாராச்சும் இல்ல, நான் மூளை விட்டங்களை விட்டு போட்டு இன்னொரு முறையில காட்டுவேன். யாராச்சும் வாலண்டியர் சொல்லுங்க, இன்னொரு முறையில இவரை நான் இந்த படத்தை இன்னொரு முறையிலே நான் இணைகரம் காட்டுவேன் அப்படி சொல்றார்கள். எதிர்கோணங்கள் சமன். எதிர்கோணங்கள் சமன் என்று தரலையே தம்பி. எதிர்கோணங்கள் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் இல்லை, இதுல சொல்லலையே. எதிர்கோணம் இல்லை, இவ்வளவும் இவ்வளவுக்கு சமன் என்று தந்திருக்கோம், இவ்வளவுக்கு சமன் என்று தந்திருக்கோம். வேற ஐடியா. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமம். அதேதான், வெரி குட். பவித்ரா சொல்லுங்க பவித்ரா, எந்த பக்கம் சமனும் சமாந்தரமா இருக்கு? இதுல ஒன்றுமே தரலையே. டியும் பிசியும் சமாந்தரம் மட்டும் இருக்கு. என்ன சமாந்தரம் சமன் தரலையே பவித்ரா, சமன் தரலையே. ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின், அதான் இந்த காட்டி ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். அப்ப இங்க பாருங்க, இந்த டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரில இருக்கிற பக்கமும் இங்க டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரில இருக்கிற பக்கமும் சமன். ஏனென்றா கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். சரியா? மெதட் 2 ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். ஆகவே டியும் பிசியும் சமன். இதுக்கு காரணம் போடுவோம், ஒருங்கி செய்யும் முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். அதே மாதிரி டிஇ சமாந்தரம் பிசி, இது தரவும். இது படத்திலே குறிச்சிருந்தது, சமாந்தரம் குறிச்சிருந்தது. டி பிசிக்கு சமாந்தரம், டியும் பிசியும் சமன். ஒரே சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கு. ஆகவே இந்த நாட்பக்கல் ஒரு இணைகரம் சொல்லி காட்டலாம். ஓகே, நல்ல வடிவாக கம்பெனி கொடுத்தீங்க. இன்றைக்கு எல்லாருமே நல்ல ஆக்டிவாக இருந்தீங்கள்.
சூப்பரா போச்சு இன்றைக்கு கிளாஸ். உங்களுக்கும் சூப்பரா போச்சு நம்புறேன். எனக்கு நல்லா இருந்தது, உங்களுக்கு நல்லா இருந்து நம்புறேன். வகுப்பு தொடர்பா வேற ஏதாவது முறைப்பாடுகள், சஜஷன்கள், ஆலோசனைகள் ஏதாவது தரணும்னு சொன்னா எனக்கு நீங்க மெசேஜ்ல சொல்லலாம். சரி, இதுக்கு பிறகு நான் புதுசா ஒன்று படிப்பிக்க போறதில்லை. லெஃப்ட் ஆகி போறாங்க போகலாம். இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தா யாராச்சும் கேட்கலாம். அப்போ நேரங்கள் முடிச்சிட்டோம். இருந்தாலும் சில பயிற்சிகளும் நான் ஒரு பேப்பர் ஒன்று தந்திருக்கேன், அதை பிரிண்ட் எடுத்து வைங்க. அடுத்த கிளாஸ்ல அதை செய்து போட்டு நேரங்கள் முடிச்சு போட்டு தொடைகள் என்ற ஒரு முக்கியமான வார்த்தை போக போறோம். இப்போ உங்களோட சந்தேகங்களுக்குரிய நேரம்.